அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்நாளிலும் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். பிரியமானவர்களே, தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 25 வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நன்றாக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிற அந்த காரியத்திலே சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால்,
சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல், சிருஷ்டிகரை சேவிக்காமல் சிருஷ்டியை சேவித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஆதி நாட்களிலே கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், இயற்கை சிருஷ்டித்தார், பறவைகள் விலங்குகளை சிருஷ்டித்தார், தண்ணீரையும் தரையையும் பிரித்தார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் விசேஷமாக மனிதனை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகர். நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் சிருஷ்டிகர். ஆனால் தம்மை உருவாக்கின ஆண்டவரை மனிதன் மறந்து ஆண்டவர் உருவாக்கின சிருஷ்டிகளை சேவிக்க ஆரம்பித்தான், தொழுது கொள்ள ஆரம்பித்தான். எத்தனை ஒரு பரிதாபமான சூழ்நிலை பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை. இங்கே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நாம் இன்றைக்கு நம்மை உண்டாக்கின தேவனை வழிபடுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நம் ஆண்டவர் உண்டாக்கினவைகளை வழிபடுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் விசனப்பட்டு வேதனைப்பட்டு தான் உண்டாக்கின ஜனம் தன்னை மறந்து விட்டது என்று வேதனைப்பட்டவராக அங்க என்ன செய்கிறாரா, அவர்களுக்கு மனமில்லாததினாலே, தன்னை உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ள மனதில்லாததினாலே அவர்களை என்ன பண்ணாரா, கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அதான் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளாது இருந்தால் அவனுடைய மனம் கேடான நிலைக்கு மாறிவிடுகிறது. பாருங்களேன், ஆண்டவரை துதிக்கும்படியாக உள்ளத்திலே ஆர்வம் இல்லை. ஏன்? அந்த கர்த்தர் தவறுகளை ஒருபோது அனுமதிக்கிறது இல்லைங்க. நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நாம் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார், நம்மை சிட்சிக்கிறார், நமக்கு தண்டனை கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்பதற்காக. ஆகவே தான் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அதில் இந்த 10 கட்டளைகள் காணப்படுகிறது. ஆனால் நாம் இந்த 10 கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளுகிறார்களாம். அவர்கள் நிம்மதியை இழந்து போனவர்களாய் மாறி விடுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருப்போம் என்றால்
கர்த்தர் சமாதானமான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். நம்மை உண்டாக்கினவரை, நம்மை சிருஷ்டித்தவரை நாம் இன்றைக்கு மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? நம்மை நாமே ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமா ஆண்டவரே, தகப்பனே, எங்களை மன்னியும். இதுவரையிலும் சிருஷ்டிகராகிய உம்மை நாங்கள் மறந்து நீர் சிருஷ்டித்தவைகளையே தொழுது கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்களை தயவாய் மன்னியும். ஆமா ஆண்டவரே, இதோ உண்மையாக தேவனை தேடுகிறவர்களை கண்டடைவார்கள் என்று சொன்னீர். உண்மையா என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீர். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உண்மையாய் உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் நீ சந்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆண்டவரே உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். உலகத்தின் வழியிலே சென்று விடாதபடிக்கு உம்மையே பற்றி கொண்டு வாழ கிருபை தாரும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, மற்றவர்களும் பயன்பெற இந்த காணொளியை முடிந்தவர்கள் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.